ஆனா இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி போடணும்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாதுங்க. அது கவர்மெண்ட் தான் பண்ணும். கவர்மெண்டே பண்ணணும்னு நினைச்சா கூட சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் அதை பண்ண விட மாட்டாங்க. இந்தியால வந்து 15ல இருந்து 20 லட்சம் நாய்க்கடி ஒரு வருஷத்துக்கு ரிப்போர்ட் ஆகுது. இப்போ ஒரு நாய் கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடிக்கு 4ல இருந்து 5 டோஸ் ஏஆர்வி போடணும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஐஜி, ராபிஸ் இம்யூனோகுளோபுலின், அதாவது எங்க கடிச்சிருக்கோ அந்த இடத்த சுத்தி போடுவாங்க ஏஆர்வியோட சேர்த்து. இப்போ ஒரு வயலோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது ஒரு பாட்டில், ஒரு ஏஆர்வி வேக்சினோட பாட்டிலோட ரேட் வந்து 50ல இருந்து 70ன்னு வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட். இப்போ கவர்மெண்ட் அவங்க கிட்ட வந்து 150 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல நமக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஃப்ரீயா தானே போடுறாங்க. அதே பிரைவேட்ல போய் போட்டோம்னா மினிமம் 400ல இருந்து 800 ரூபாய் வரைக்கும் ஆகும். சோ இந்தியால ராபிஸ் வேக்சினோட மார்க்கெட் எவ்வளவுனா 750ல இருந்து 1000 கோடிங்க ஒரு வருஷத்துக்கு. இந்தியால 60ல இருந்து 70 மில்லியன் டோசஸ் ஒரு வருஷத்துக்கு தயாரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இதை எக்ஸ்போர்ட் கூட பண்றாங்க. இப்போ இதுல இருந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, நாய்க்கு வேக்சின் போடுவாங்களா இல்ல கடிக்க விடுவாங்களான்னு. நன்றி.